இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல முருகனை பத்தி பேசாத எந்த கட்சியுமே கிடையாது. அந்த அளவிற்கு பக்தி பக்தி இயக்க காலத்துல தமிழ்நாடு முழுக்க இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எப்படி அந்த பக்தியை கொண்டு போய் சேர்த்தாங்களோ அந்த காலத்துல அப்படி பக்தி பெருவெள்ளம். அந்த மாதிரி இப்போ பெரு வெள்ளம் பாய ஆரம்பிச்சிருக்குது தமிழ்நாடு முழுக்க. திமுக கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆட்சியில இதுவரைக்கும் 3000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சுருக்கிறாங்களாம். இன்னும் 1000 கோயிலுக்கு இந்த வருஷத்தில் பண்ண போகிறாங்களாம். அப்புறம் முதல்வர் சொல்கிறாரு, இது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியை பக்தர்கள் போற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட மாடல் ஆட்சியை போற்றவங்க எல்லாரும் பக்தர்கள் அப்படின்னா இந்த திராவிடர் கழகம் அந்த கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அப்போ பக்தர்களா? இவங்கள பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் வீரமணி ஒத்துக்குவாரா? சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ், இந்த மொழியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரக்குலை நடுங்கிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஏற்கனவே கூட இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுடைய வாக்கு கிறிஸ்தவங்கள அவங்க கணக்கில் யாருமே பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்க சொன்னால் போட்டுருவாங்க அப்படின்னு, பிஜேபிக்கு எதிராக யாருன்னாலும் ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவங்க மேலே இருக்குது. அதனால் அவங்கள விட்டுருவாங்க. முஸ்லீம்கள் மேலே அவங்களுடைய ஓட்டு விஜய் பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருக்குது அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்கு, அதையும் நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோமோ அப்படின்ற அந்த பயம். இதனால இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி திமுக தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ ஜெயலலிதாவினுடைய ஸ்ட்ராட்டஜி, அந்த சாஃப்ட் இந்துத்வா, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை இப்போ திமுக கையில் எடுத்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இப்போ இந்து மதம் தொடர்பாக அவங்க செய்யக்கூடிய அந்த நற்செயல்கள், அது எல்லாமே. ஆனால் இது தேர்தலை மையமாக வச்சு இவங்க எடுக்கக்கூடிய இந்த மத அப்ரோச், அது எந்த அளவிற்கு வாக்காக திமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறிங்க.